அண்மை செய்தி. பூண்டி ஏரியில் மாலை 5 மணி முதல் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்க முடிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை 5 மணி முதல் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்க முடிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாலை 5 மணி முதல் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்க முடிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம் சுபா. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்த்தேக்கங்கள் வெகுவாக நிரம்பி வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமானது வெகுவாக நிரம்பி வருகிறது. அதன் முழு கொள்ளளவான 35 அடியில் தற்பொழுது 34.7 அடியும், அதாவது அதன் நீர் கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்பொழுது 3000 கன அடி நீரும் நிரம்பியுள்ளதால் ஏற்கனவே, அதாவது இன்று மதியம் 1:30 மணி அளவில் 1000 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டது. உபரி நீராக வெளியேற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் திருவள்ளூர் மாவட்ட, அதாவது நீர்பிடிப்பு பகுதியான பூண்டியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏரிக்கு வரும் நீர்வரத்தானது தற்பொழுது 5900 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து இன்று மாலை 5 மணிக்கு 5000 கன அடி உபரி நீரானது திறக்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அணையை உன்னிப்பாக கவனித்து அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரிக்கும் பொருட்டு அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவும் அதிகரிக்கப்படும் எனவும், கொசஸ்தலை கரையோரம், ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.